வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த பேட்டி, அதைத் தொடர்ந்து விஜய் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு புது ரூட் எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், விஜய் அவர்களை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டில் இப்போ அரசியல் பண்ண முடியாது. நம்ம சொல்லும் போது சில பேர் விஜய்க்கு ஒன்றும் தெரியாது, அவர் காலே இல்லைன்னு சொல்கிறவங்க சொல்லட்டும். மக்களுக்கு தெரியும், திமுக தலைமைக்கு தெரியும், திமுக உடன்பிறப்புகளுக்கும் தெரியும், அதிமுகவுடைய ரத்தங்களுக்கும் தெரியும். இன்றைக்கி அதிமுக, திமுக, காங்கிரஸ் எல்லா கட்சிகளும் என்ன சொல்கிறாங்க, விஜய்க்கு ஆதரவு இருக்குது. ஆனால் என்னென்னா பெரிய அளவுக்குலாம் ஆதரவு இல்லை, சின்ன பசங்க தான் அவங்களோட இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிதர்சனமான ஒரு உண்மை ஆள் இருக்குது. அதாவது கூப்பிடாமையே கூட்டம். சின்ன பசங்களால் என்ன செய்திட முடியும் அப்படிங்கிறது நம்ம எலெக்ஷன் முடியும் போது தான் தெரியும். இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் எப்பயுமே ஒரு வெற்றிடம் இருக்குது. ஜெயலலிதா அம்மா, கலைஞர் அவர்கள் இருக்கும்போதும் 2 திராவிட கட்சியும் சரியில்லை, யாராவது ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்களான்னு மக்கள் உண்மையிலே இயங்கினாங்க. மூப்பனார் ஐயா அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிப்பது எனக்கு நல்லா தெரியும். இப்போ ரஜினிகாந்த் வர மாதிரி இருந்தது. பெரிய அளவுக்கு அந்த 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 காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும். பழைய நினைவுகளை அசை போட்டு பார்த்தீங்கன்னா, தூர்தர்ஷனில் போய் ரஜினி அவர்களுடைய ஒரு வீடியோ அவர் பேசுவார். அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ என்ன பேச போகிறாரு அப்படின்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ பெரிய விஷயமாச்சு. அப்போல்லாம் யூடியூப், ஃபேஸ்புக்லாம் இல்லை, அதுக்கப்புறம் வரல. ஆனால் அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் தனியாக நின்றிருந்து ரஜினிகாந்த் ஆதரவு கொடுத்துருந்தாலே பெரிய வெற்றி பெற்றிருக்கும் அன்னைக்கு. ஆனால் அவர் வேணான்னு சொல்லிட்டு இவர் கலைஞரோட கூட்டணி போட்டு ஜெயித்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிதர்சனமான உண்மை என்னென்னா, மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடியவராக விஜய் இருக்கிறதா ஓரளவுக்கு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் திமுக ஓட்டோ, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாரம்பரிய திமுக ஓட்டு, அதிமுக ஓட்டு, பிஜேபி ஓட்டு, இதில் என்னென்னாங்க, இந்த ஓட்டு அந்த ஓட்டு இல்லை, பெரும்பாலும் பல ஓட்டு அவர் பிரிக்கிறார். இப்போ கம்யூனிஸ்ட்டுகள் சித்தாந்த அடிப்படையில் இருப்பாங்க, அவங்க ஓட்டு பெருசாக போகாது. பிஜேபியினர் சங்கியாக இருந்தாலும் அவங்க அந்த கொள்கையில் உறுதியாக இருப்பாங்க, அவங்க ஓட்டுக்கு போகாது. ஆனால் அதிமுக, திமுக, விடுதலை சிறுத்தைகள், நம்ம ஐயா ராமதாஸ், சீமானவர்கள், ஏன்னா சீமான் சில பேர் சொல்கிறாங்க சீமான் இது நிறையா போகும்னு. நம்ம எப்படி பார்க்குறோன்னா, தமிழ் தேசியம் பேசி கொண்டு இருக்கிறாங்கல்ல, அந்த கொள்கையில் விடாப்படியாக இருக்காங்கல்ல, அவங்க போக மாட்டாங்க. ஆனால் புதுசாக இளைஞர்கள் சீமான் பேட்டை கேட்டுட்டு உள்ளே வராங்கல்ல, முதல்ல உள்ளே வந்துட்டு இருந்தாங்க. விஜய் வந்தவுடனே அது தடுக்கப்பட்டிருக்கிறது தான் உணர்றோம். அதேமாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணாமலை திமுக, அதிமுக 2 பேரை பற்றியும் ஊழல் பட்டியலை வெளியிடுவோம் போது இளைஞர்களுடைய பார்வை அண்ணாமலை மேலே பட்டது. அதில் மாற்று கருத்துலாம் இல்லை. அண்ணாமலை இருக்கும்போது பிஜேபி ஓரளவுக்கு தெரிஞ்சது. இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கூட விஜய் சேர்ந்துருவார். கடைசி நேரத்தில் பிஜேபியை கழட்டி விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி இங்கே வந்துடுவார். அதற்கேற்றாற்போல் பிஜேபியில் ஆளுக்கு ஒன்று பேசுகிறாங்க, அமித்ஷா கூட்டணி ஆச்சுங்கிறாரு, அண்ணாமலை கூட்டணி ஆச்சுங்கிறாரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது நயினார் விருந்து கொடுக்குறாரு. அது நான் சொன்னோம், இந்த மாதிரி 2 பேரும் பிரிய மாட்டாங்க, நம்ம ஏற்கனவே சொன்னோம். இப்போ எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையில் கொடுக்கும்போது ரொம்ப விவரமாக பேசுகிறார். டிவிக்கோட பேச்சுவார்த்தை நடக்குதான்னு. நான் இதுக்கு சில விஷயத்துக்கெலாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்ட்டார். அதாவது இல்லைன்னு சொல்லணும், இருக்குன்னு சொல்லணும். இந்த மாதிரி விஷயம்னா திமுகவுக்கு டென்ஷனை ஏற்றுறதுக்கு ஒன்று, பிஜேபிக்கும் பிபி ஏற்றுறது. உடனே இதை டக்குன்னு என்ன பண்ணாங்க, விஜய் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டு போஸ்டரில் இப்போ செய்தி, மாநாட்டு போஸ்டரில் மக்கள் விரும்பும் முதல்வர் உங்கள் விஜய் அப்படிங்கிற அந்த வாசகத்தை எல்லா போஸ்டர்லையும் பெருசாக அடிங்க அப்படின்னு இன்றைக்கி நிர்வாகிகள் தரப்புக்கு மேலேருந்து சொல்லியிருக்காங்க. இது எதை காட்டுகிறது? வரக்கூடிய தேர்தலில் சிஎம் வேட்பாளர் விஜய் தான். அவரை வச்சுக்கிட்டு நீங்கள் கூட்டணிக்கு வருதுன்னா வாங்க, நாங்கள் கூட்டணிக்கு இப்போ ஆட்சியில் பங்குலாம் கொடுக்குறோம், ஆனால் முதலமைச்சர் கேண்டிடேட்டுங்கிறது விஜய் தான் அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக மாநாடு பேசப்போகுது. மாநாட்டில் அவர் பேசப்போகுது என்ன அப்படிங்கிற தகவல் வராட்டினாலும் இந்த போஸ்டரை அடிக்க சொல்லி மேலிடத்திலிருந்து தகவல் வரும்போது அதுதான் விஜய் அன்றைக்கி பேச போகிறார். யாருக்கும் நான் யாருக்கோட ஏதோ கூட்டணி போயிடுவேன், கூட்டணி போயிட்டு இத்தனை சீட்டு நின்றுவேன்லாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. யாரோடமும் நான் கூட்டணி இல்லை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தான் நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கோம். எப்படி பாசிச பாஜகவோ இல்லை திமுகவிட்டையோ நாங்கள் விலகி இருக்கோமோ, அதே போல் எந்த கட்சியோட கூட்டணி வந்தாலும் நாங்கள் அவர்களுக்கு உரிமையை தருவோம், ஆனால் தலைமை நாங்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் அந்த விஷயம் இருக்குன்னு நினைக்கிறோம். ஏன்னா இந்த விஷயங்களுக்காக என்ன பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய நெட்வொர்க்கை தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களை பற்றி நம்ம தொடர்ந்து சொல்கிற விஷயம் தான். அவரை பற்றி நீங்கள் என்ன விமர்சனம் வேணால் வைங்க. விஜய் அவர்கள் இன்றைக்கி பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே கனிமொழி அவர்கள் கொடுத்த ரியாக்ஷனு,
திமுக வெற்றி ஈஸியாகிடுச்சின்னு சொன்னாங்களா இல்லையா? ஒன்றுமே இல்லாத விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி மீட்டிங் நடந்து அவர் 3 நிமிஷம் பேசினா என்ன, 30 நிமிஷம் பேசினா என்ன? 3 நிமிஷம் தான் பேசினார். பாருங்கள், அவருடைய ஆதரவாளர்கள்லாம் வந்து இந்த பேரிகார்டெலாம் உடைச்சிட்டாங்கங்கிறாங்க. ஒவ்வொரு கூட்டத்திலையும் இவங்கெல்லாம் எந்தெந்த கலாட்டா பண்ணுறாங்க, எல்லா கட்சியும் தான் சொல்கிறோம், அதெல்லாம் வெளியில் வருதா? விஜய் அவர்கள் சொல்கிறது மட்டும் வெளியில் வருது, என்ன காரணம்? அதாவது 3 நிமிஷம் பேசினாராம். நம்ம என்ன கேட்குறோம், 1 மணி நேரம் அறுன்னு அறுத்து டிராஃபிக்கை ஜாம் பண்ணி பண்ணுறதுக்கு 3 நிமிஷம் ரத்தன சுருக்கமாக திருக்குறள் மாதிரி பேசிட்டு வந்தால் போதும், மக்களுக்கு புரிஞ்சால் போதும். விஜய் அவர்கள் மீது நமக்கும் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்குது, இன்னும் நிறையா குரல் கொடுத்துருக்கலாம். ஆனால் குரல் கொடுக்கவே இல்லை நம்ம சொல்ல முடியாது. ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொன்றுங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எல்லாத்துலேயும் நம்ம குத்தம் கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது. திமுக, அதிமுக, பிஜேபிக்கு இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் பணம் இருக்கிறது, செலவு பண்ணணும். இன்றைக்கி அரசியலில் ஒன்று வேணால் இன்றைக்கி இன்றைக்கி தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாணவிய பள்ளி மாணவி ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரியும். இந்த பின்னால் போய் ஒருத்தர் இன்னும் 8 நாளாக அவர் அடையாளம் காண முடியாமல் போலீஸ் திணறி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி அங்கே தாவேகவினர் போராட்டம், போலீஸ் ஸ்டேஷனில் நுழைஞ்சு அவ்வளோ பெரிய கூட்டம். அப்போ இந்த மாதிரியான மக்கள் பிரச்சனைகளுக்கு போராடணும். இன்னொன்று, சேலத்தில் அவங்க ஒரு ஆனந்தவர்கள் தலைமையில் ஒரு கூட்டம் போடுறாங்க. இப்போ வேகம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வேகம் பத்துமானால் இந்த வேகம் பத்தாது, இன்னும் வேகம் எடுப்பார்கள். மற்றபடி அவர் வேஸ்ட்டு, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வலிமை இருக்குது. அதை வந்து ஈஸியாக வந்து அது வேஸ்ட்டு. இப்போவும் சொல்கிறோம், திமுகவுக்குன்னு ஒரு வலிமை இருக்குது, அதிமுகவுக்குன்னு ஒரு வலிமை இருக்குது, எல்லாருக்கும் ஒரு வலிமை இருக்குது. அதனால் அந்த கட்சியே ஒன்றும் இல்லைனா அப்படின்னா எதுக்கு விஜய் அவர்கள் பேசுகிறதுக்கு எல்லோரும் சேர்ந்து நீங்கள் அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஒரு குடும்பம் சுரண்டுதுங்கிறதுக்கு இது வரைக்கும் நீங்கள் பதிலே சொல்லலை. அவருக்கு 1000 டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறீங்க. பரந்தூர் போனாலும் பிரச்சனை, இந்த பக்கம் போனாலும் பிரச்சனை, எங்கே போனாலும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறது நோக்கம் என்ன? இப்போ விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னாலும் திமுகவுக்கு ஒரு நிம்மதி. அப்பா, மக்களின் முதல்வர், அதாவது வந்து மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய்னு சொல்லிட்டார். அப்படிங்கும்போது இவர் அதிமுகவோட கூட்டணி போக மாட்டார். அதிமுகவோட கூட்டணி போகலைன்னா நம்ம ஓரளவுக்கு ஜெயிச்சிடலாம், 5 பிரிவாக நின்னா நம்ம ஜெயிக்கலாங்கிறாங்க. ஆனால் காலம் அப்படிங்கிறது என்னன்னாங்க, ஒரு ஆட்சி மோசம் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இப்போ திமுக ஆட்சி மோசம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த அணி திமுகவை வீழ்த்தக்கூடிய அணின்னு மக்கள் பார்ப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப விவரமானவங்க, கரெக்டாக தீர்ப்பு சொல்லுவாங்க. இன்னொன்று, நம்ம மேலே இன்னொரு குற்றச்சாட்டு, அதாவது வந்து நிறைய கமெண்ட் கூட, அதாவது வந்து சென்ட்ரலில் வந்து பிஜேபி பாசிச பாஜக வேணான்னு சொல்கிறீங்க, ஆனால் தமிழ்நாட்டில் திமுகவை நம்ம வலுப்படுத்தணும், திமுகவை எதுக்கு திட்டி பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க. நாம் கேட்குறோம், பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா? அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா? கல்வி கடன் ரத்துன்னு நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? இத்தனை வேலைவாய்ப்பு தரேன்னு நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? தமிழ்நாட்டை எங்கேயோ கொண்டு போகிறேன்னு சொல்லி இன்றைக்கி 9 லட்சம் கோடி கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களா இல்லையா? பிடிஆர் அவர்கள் என்ன பேசினார்னு அவரை மாற்றினீங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்னும் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. டங்ஸ்டனில் ஆரம்பித்து, பரந்தூரில் ஆரம்பித்து, அதாவது என்னென்னா, இன்றைக்கி அதிகாரிகளுடைய ஆட்சி நடக்குது, லாக்அப் டெத் நடக்குது. நம்ம சாத்தான்குளத்தை பற்றி பேசினா இன்றைக்கி திருவோணம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பேசிட்டிங்கன்னா நம்ம ஞானசேகரன் பிரச்சனை, கொடிக்கட்டு ஈசிஆரில் கொடி கட்டிட்டு சண்டை போட்ட விஷயம் பேசிக்கிட்டே போகலாம். என்ன திமுகவுக்கு ஒரு நல்லதுன்னா, திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவோன்னு அங்கேயே இருக்கீங்க, அவ்வளோதான். மக்கள் அவ்வளோ கொதிச்சு போயிருக்காங்க. இதையெல்லாம் மறைச்சிட்டு எப்படிங்க நம்ம திமுகவை ஆதரிக்க முடியும்? இன்னொன்று கேட்குறதுக்கு சில பேர் கேட்குறது ரொம்ப வித்தியாசமாகுது. திமுகவை நீங்கள் திட்டினீங்கன்னா பாசிச பாஜக அதிமுக கூட்டணி வந்துடும்னு எடப்பாடி தான் சொல்லிட்டார், நான் தான் சிஎம்ட்டார். பாசிச பாஜகவோட அவர் கூட்டணி வச்சு கடந்த 4 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் என்ன மதக்கலவரம் ஏற்பட்டுச்சு? இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, அந்த முருகன் வேலை எடுத்துகிட்டு போகும்போது ஒவ்வொரு ஏரியாலையும் அவளை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சவர், அந்த மாநாட்டை பிசுபிசுக்க வைத்தவர். பொம்படியாக பிஜேபியில் இருக்கவங்க சென்ட்ரலில் வந்து எடப்பாடி அவருக்கு தயவில் தான் இருக்காருங்கிற தைரியத்தில் கரெக்டாக டிசம்பர் 8 பாபர் மசூதி இடிப்பு தினம் அன்னைக்கு கன்னியாகுமரியில் வந்து மாநாடு, மத்திய பிரதேச முதல்வர் சிவராஜ் சிங் சௌகான் வராரு. அந்த மாநாடை பிசுபிசுக்க வச்சு கூட்டம் இல்லாமல் ஆக்கினது யார்? எடப்பாடி. ஆனால் திமுக என்ன பண்ணுது? திருப்பரங்குன்ற விஷயத்தை வந்து சின்ன மேட்டரை பெருசாக்கி இன்றைக்கி பிஜேபியை வளர்த்து விட்டது திமுக. இன்றைக்கி திமுகவுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குங்கிறாங்களே, ஏறக்குறைய உண்மையாகிற மாதிரி தானே அவர் பேசிகிட்டு இருக்காரு. மோடி சொல்கிறோம், இன்றைக்கி மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். அது யார் அவங்க தேர்ந்தெடுக்க போகிறாங்கன்னு தெரில. ஆனால் விஜயை தவிர்த்து விட்டு இனிமேல் யாரும் அரசியல் பண்ண முடியாது, அது வேறு நிச்சயம். ஆனால் விஜயை பற்றிய செய்திகள் வரும்போது அதை பார்ப்பதற்கு மக்கள் ஆர்வமாக இருக்காங்க. விஜய் ஒரு இடத்துக்கு போனால் வந்துட்டார், இப்போ வந்துட்டாருன்னு லைவ் போட மக்கள் தயாராக, அதாவது லைவ் போட்டால் தான் டிஆர்பி ஏறும். அந்த ரேஞ்சில் இருக்கும்போது விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக அந்த கட்சியினர், இன்றைக்கி விஜய் தான் சிஎம்.
நம்ம வந்து மாநாடு போடுவோம், மக்கள் சந்திப்பு நடத்துவோம், அதற்கு பின்பு எல்லாம் முடிவு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம வலிமையை காட்டியாகணும்னு அவங்க நினைக்கிறாங்க. சார் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். சில பேர் என்ன சொல்கிறாங்க, திமுக ஆட்சியை வீழ்த்தணும்னா மேலே இந்தியா கூட்டணி எப்படி ஒன்று சேர்ந்ததோ அதே போல் திமுகவுக்கு ஒரு கடிவாளம் போடணுன்னா எனக்கு பணம் அதிகாரம் இருக்குது. அப்போ அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போயிருங்க. ஏன்னா இந்த திமுக எந்த வித சமரசத்துக்கும் நான் வந்து தயாராக இருக்கேன் திமுக வீழ்த்துவதற்குன்னு சொன்னீங்க. அதை வச்சு மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க, பத்திரிக்கையாளர் ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் விஜய் கட்சியில் இப்போ சொல்கிறது என்னென்னா, நாங்கள் யாரோடவும் இல்லை, நாங்கள் தான் சிஎம் அப்படிங்கும்போது வேறு ரூட் எடுக்கிறாங்களான்னா அது இன்னும் முடிவாகலைங்க. நம்ம இப்போ எதுவும் சொல்ல முடியாது. ஆனாலும் திமுகவுக்கு இன்னும் சிக்கல் முடியவில்லை. ஏன்னா கவுன்சிலர்கள் பண்ணுற அட்ராசிட்டியை பார்த்தோம். மண்டல தலைவர்கள் கோடிக்கணக்கில் கொள்ளை அடித்து சிஎம்ஏ அவரை ரிசைன் பண்ணுங்கன்னு சொன்னாலும் யாரும் ரிசைன் பண்ண மாட்டுறாங்க. தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இல்லை. மனோ தங்கராஜா அமைச்சரை விட்டு எடுத்தார், மோடி ஏன் சேர்த்தாருன்னு நமக்கு புரியல. செந்தில் பாலாஜியை உச்சநீதிமன்றமே கண்டிக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு திமுகவுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்னா எப்படி நம்ம மனசாட்சி ஒத்துக்கும் நம்ம புரியல. உச்சநீதிமன்றம் தானே சொன்னிச்சு செந்தில் பாலாஜி வந்து அமைச்சராக இருக்கீங்களா, சிறைக்கு போகிறீங்களான்னு யார் கேட்டது? பொன்முடி அவர்கள் பேசியது வந்து 4-5 நாளைக்கு பிறகு தான் நடவடிக்கை எடுப்பீங்களா? ஓசு பஸ் எவ்வளோ விஷயங்கள். உங்களுடன் ஸ்டாலின் இப்போ என்ன அவசரம், திடீர்னு உங்களுடன் ஸ்டாலின் இவ்வளோ நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். மோடியை சொல்கிறோம், இவர்கள் பண்ண தவறு தான் விஜய்க்கு இந்த அளவுக்கு புகழ் பிழைப்பதற்கு காரணம். சார், சினிமா நடிகர் அப்படிங்கிற ஒருத்தர் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ஏற்றுக்கவே முடியாது. கலைஞர் அவர்கள் சினிமா துறை தான், ஜெயலலிதா சினிமா துறை தான், எம்ஜிஆர் அவர்கள் சினிமா துறை தான். சினிமா துறைகளில் எல்லாருக்கும் எல்லாருக்கும் அரசியலுக்கு வர உரிமை இருக்குது. அவரை ஒரு பேர் சொல்லி நீங்கள் அழைக்கிறதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். விஜய் அவர்கள் ஏதோ ரூட் போட்டுட்ருக்காரு நினைக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.